வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் டேஸ்டான மொறு வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயம், அதாவது ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம், பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அரை கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணி எண்ணெயை சேர்த்தோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடணும். எண்ணெய் சூடாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே மாவு பிசைகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவு பிசைஞ்சிருக்கேன். பக்கோடாவுக்கு மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சு அது அந்த மாவே கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம உதுத்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், பக்கோடாவும் கிறிஸ்பாக இருக்கும். தண்ணி மட்டும் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். இப்போ பக்கோடாவை போடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் பக்கோடாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். ஷேப் ஒரே ஷேப்பாக இருக்கணுங்கிறது கிடையாது. உருட்டியும் போட வேண்டாம். போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா மேலே இருக்கும், உள்ளே கிறிஸ்பாக இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி லேசாக பரட்டி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இந்த எண்ணெயோட அந்த சத்தமும் அடங்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எண்ணெயோட சத்தமும் அடங்கிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள பக்கோடா எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த பக்கோடா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ் இல்லைன்னா டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டான மொறு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.